உடல் எடையை குறைக்கக்கூடிய சிறந்த தானியத்துல கொள்ளு பருப்பும் உண்டு. கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னு இத பழமொழியில கூட குறிப்பிட்டு இருக்காங்க. கொள்ளு பருப்பு அம்மியில அரைச்சு புளி தக்காளியோட சேர்த்து கரைச்சு அதை ரசமா வச்சா சாப்பாடோட சேர்த்து சாப்பிட அவ்வளவு அருமையா இருக்கும். உடல் எடை கொழுப்பை குறைக்கிறது மட்டும் இல்லாம இது சளியவும் குணமாக்க கூடியது. கொள்ளு ரசம் வைக்க தேவையான பொருட்களை இப்ப பார்த்தரலாம். 5 தக்காளி, 50 கிராம் சின்ன வெங்காயம், 2 பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1 கப் கொள்ளு, 1/2 ஸ்பூன் மிளகு, 50 கிராம் புளி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி. இப்ப கொள்ளு ரசம் வைக்கிறதுக்காக கொள்ள அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். கொள்ளை இப்ப நல்ல மாவு மாதிரி அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து மிளகையும் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப மிளகு கூடவே சீரகத்தையும் கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். கறிவேப்பிலை, மிளகு, சீரகத்தை நல்லா அரைச்சுக்கிட்டாச்சு. இப்ப சின்ன வெங்காயம், பூண்டு ரெண்டையும் இப்ப அரைக்க ஆரம்பிச்சிடலாம். சின்ன வெங்காயம் பூண்டையும் இப்ப துப்பி துப்பியா அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப நம்ம முன்னாடியே எடுத்து வச்சிருந்த புளியவும் நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து தக்காளியோட கல்லுப்பு சேர்த்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப தக்காளியை நல்லா பிழிஞ்சிட்டு அதை கரைச்சு வச்சிருக்க புளியோடவே சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருந்த கொள்ளவும் சேர்த்து நல்லா கரைச்சு விட்டுறலாம். இப்ப கொள்ளு ரசத்தை வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப சட்டி நல்லா சூடானதும் கொஞ்சம் நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். அடுத்தது சீரகம், வரமிளகாயை சேர்த்துக்கலாம். இப்ப கறிவேப்பிலையை சேர்த்துட்டு துப்பி துப்பியா அரைச்சு வச்சிருந்த சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருந்த மிளகு, சீரகம், கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம கரைச்சு வச்சிருந்த கொள்ளு கரைசலை சேர்த்துக்கலாம். இப்ப கொதி வர வரைக்கும் ரசத்தை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் நல்லா வேகும். இப்ப ரசத்துல கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம். கொள்ளு ரசத்தை இப்ப கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இறக்கிடலாம். சூடான கொள்ளு ரசம் இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. இந்த கொள்ளு ரசத்தை வெறும் ரசமாவும் குடிக்கலாம். சளிக்கு இது சிறந்த மருந்து.